நம்ம இன்றைக்கி கிராமத்துலலாம் பண்ணுற மாதிரி நண்டு குழம்பு பண்ணலாம். நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து அந்த காலெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தட்டிக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளர போகும். அது மாதிரி தட்டிட்டு நண்டை தனியாக க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவோம். எடுத்துகிட்டு அடுத்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு தேங்காவை போட்டு நல்லா அரைக்கிறோம். நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், நம்ம சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, சோம்பையும் சேர்த்து அதையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நான் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம், ஒரு 2-3 சின்ன வெங்காயம், இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் கூட நல்லா அரைச்சி மசாலாவை ரெடி பண்ணிக்கிட்டோம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கு. அதுலேயே வீட்டில் ரெடி பண்ண மிளகாய்த்தூள் ஒரு 2லேருந்து 2.5 டீஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, இதை வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். புளி கூடவே எல்லாத்தையும் இந்த ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெடியான இந்த புளி தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஒரு பாத்திரத்தில். நம்ம குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சுருக்கோம் நம்ம அடுப்பில். அதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கோம். அதில் சோம்பு போட்டு தாளிச்சாச்சு. வேறு எதுவும் தேவையில்லை, சோம்பு மட்டும் தாளித்தா போதும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அது பொரியிற மாதிரி கூடவே வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து கொத்தமல்லி, அப்புறமா இது கூடவே கருவேப்பிலை, அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனா தான் நம்ம குழம்புக்கு நல்லா டேஸ்ட் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்க போகிறோம். நம்ம அந்த வதக்கணும் இல்லையா, வதக்குனதுலோடையே நம்ம புளியோட கரைசலை இதில் நம்ம ஊற்றிக்கிட்டோம். நம்ம கலந்துட்டு அது கூடவே நான் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேணும்னா போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த ஒரு கொதி வந்ததுப்போ நண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நண்டு குழம்பு வைக்கிறதுக்கான வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதை போட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோன்னா நம்மளோட நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எல்லாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.